ரட்சிக்கப்பட்டவர்கள் அவரோடு உட்கார என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தமுள்ள சாட்சி ஜீவிதம் செய்யணும், ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், சபை ஐக்கியத்தை விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும், சோத்திரம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். அவரோடு கூட உட்காரும்படி, அவரோடு கூட உட்காருகிற பிள்ளைகளை அந்நியன் தொடுவதே. ஆமென். வேதம் சொல்கிற உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. உன்னதங்களில் உட்காருகிற பிள்ளைகளை எந்த ஆயுதம் வாய்க்காது. வாய்க்காது. ஒரு தந்திரத்தை கண்டு பயப்படாது, மந்திர சூனியத்தை கண்டு பயப்படாது. இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் செயலிழந்து போவதா. ஆனா உன்னதங்களில் உட்கார வேண்டுமானால் கிறிஸ்துவோடு கூட நீ எழுப்பப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு நீ கூட உட்கார்வதற்கு ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞானஸ்நானம் பெற்றது உண்மை, அபிஷேகம் பண்ணப்பட்ட உண்மை, எல்லாம் உண்மைதான். யாரும் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவரோடு இல்லைன்னு சொல்லல, ஆனா அவரோடு கூட உட்காராருன்னா அவரோடு கூட